வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TDA 2030 ஐசி யூஸ் பண்ண 2.1 ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து எப்படி வந்து கனெக்ஷன் பண்ணுறது, வீடியோவில் வந்து எப்படி ஹீட் சிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எல்லாமே சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து புதுசாக வந்து கற்றுக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ, தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. இப்போ வந்து இந்த போர்டுக்கு வந்து நம்ம 12 வந்து இன்புட் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இந்த மாதிரி கேபினெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்டு வந்து ஷார்ட் ஆகிரும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரெடிமேட் ஹோம் தியேட்டர் வரும். அந்த ரெடிமேட் ஹோம் தியேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பாக்ஸில் தான் வரும். அந்த உட்டன் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இது வந்து அதுக்காக டிசைன் பண்ண போர்டு தான் இது. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் மைனஸ் வோல்ட் வரும். அந்த மைனஸ் வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஐசியோட சென்டர் பின்னு, அதாவது இந்த மாதிரி ஹீட் சிங்க், இந்த ஐசியோட அலுமினியம் அந்த ஹீட் சிங்க் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதில் வந்து கனெக்ட் ஆகும். நம்ம வந்து அப்படியே ஹீட் சிங்கில் வந்து நம்ம வந்து நட்டு போட்டு டைட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங்க்லேயும் அந்த மைனஸ் வோல்ட்டு வந்து வரும். அப்போ வந்து நம்ம அப்படியே கேபினெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக போர்டு வந்து ஷார்ட் ஆகிரும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி மைக்கா சீட் வந்து எடுத்துக்கணும். 3 ஐசிக்கும் 3 மைக்கா சீட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஐசி கிளாம்ப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா 7265, 7294 இந்த மாதிரி ஐசிக்கு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து இந்த போர்டில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான நட்டு. இப்போ வந்து இந்த போர்டையும் ஹீட் சிங்கையும் நம்ம தனித்தனியாக கழட்டிடுவோம். இந்த இடத்துல தான் வந்து 12 வந்து இன்புட் கொடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் அவுட்புட்டு. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட்டு, அப்புறம் வந்து வால்யூம் கண்ட்ரோலோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்வூஃபர் அவுட்புட் எடுத்துக்கலாம். இங்கே வந்து சப்வூஃபருக்கான வால்யூம் கண்ட்ரோலு. இந்த போர்டில் வந்து பிடி போர்டு வந்து வராது. பிடி போர்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் வந்து ஆட் பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு டூயல் சப்ளை கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ஹீட் சிங்கில் வந்து மைனஸ் வோல்ட் வரும். வந்து நம்ம அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. வந்து அதுக்கு எப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். எல்லா ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஐசிக்கு கீழே வந்து மைக்கா சீட் வந்து வைக்கணும். மைக்கா சீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஐசி கிளாம்ப் போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐசிக்கும் இந்த ஹீட் சிங்க்கும் வந்து எந்த விதமான கான்டாக்டும் இருக்காது. அப்புறம் வந்து நம்ம அப்படியே நம்ம ஹீட் சிங்கை வந்து கேபினெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. நம்ம வந்து அப்படியே வந்து கேபினெட்டில் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. 3 ஐசிக்கு உண்டான அந்த நட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்காக மட்டும்தான், தெரிஞ்சவங்களுக்காக இல்லை. இந்த போர்டை வச்சு ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போர்டையும் ஹீட் சிங்கையும் வந்து தனித்தனியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து TDA 2030 ஐசி தான் வந்து 3 ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. லெஃப்ட்டுக்கு ஒரு ஐசி, ரைட்டுக்கு ஒரு ஐசி, சப்புக்கு ஒரு ஐசி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மைக்கா சீட்டை வந்து ஹீட் சிங்கில் வந்து வச்சுக்கலாம். அந்த ஐசிக்கு எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக நம்ம வந்து அந்த மைக்கா சீட்டை வந்து வச்சுக்கலாம். மூணு ஐசிக்கும் 3 மைக்கா சீட்டை வந்து அப்படியே லைனாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஐசிக்கு வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து உங்களுக்கு டெமோக்காக மட்டும் அப்படியே நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணும்போது ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து போட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படியே வந்து ஹீட் சிங்க் பேஸ்ட் போடாமல் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி போர்டை வந்து மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த கிளாம்ப் போட்டு டைட் பண்ணிட வேண்டியதுதான். பார்த்திங்கன்னா ஐசிக்கும் ஹீட் சிங்க்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இருக்காது. நீங்கள் கண்டினியூட்டி மோடில் போட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா எந்த விதமான கனெக்ஷனும் இருக்காது. இப்போ வந்து நம்ம அந்த கிளாம்ப்பு வந்து 3 ஐசிக்கும் 3 கிளாம்ப் போட்டு டைட் பண்ணிக்கணும்.
இதுதான் வந்து அந்த ஐசி ஃபிக்ஸிங் கிளாம்ப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்படி நம்ம ஐசி மேலே வச்சு இப்படி வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஐசிக்கும் ஹீட் சிங்க்கும் எந்த விதமான கான்டாக்டும் இருக்காது. ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த பிவிசி, அதாவது அந்த பிளாஸ்டிக்கு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க பிளாக் கலரில், அந்த மேலே தான் நம்ம வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்க்ரூ போடுற ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஐசியில், அந்த இடத்துல வந்து டச் ஆகவே கூடாது, பார்த்து கவனமாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா ஐசிக்கும் ஹீட் சிங்க்கும் எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இருக்காது. இதே மாதிரி 3 ஐசிக்கு வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே சைடில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஹோல்ஸ் போட்டு நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. நான் ஒரு வீடியோவில் டெமோக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டு பக்காவாக ஒவ்வொரு ஐசிக்கு கீழேயும் ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சில் 2 ஸ்பீக்கரும் ஒரு 6 இன்ச்சு இல்லைனா 5 இன்ச்சு சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கண்டினியூட்டி மோடில் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிங்க அப்படின்னா ஐசிக்கும் அந்த ஹீட் சிங்க்கும் எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இருக்காது. ஸோ அதனால் -V வந்தாலும் ஐசி வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகாது. இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்டில் கேட்டே இருந்தார். ஸோ அவருக்காக வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்காக நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.